சிவகார்த்திகேயனுக்கு முன்னால் விஜயோட அறிமுகமான பல நடிகர்கள் இங்கே இருக்காங்க. தனுஷ் இருக்கார், சிம்பு இருக்கார். சிம்புலாம் வந்து ஒரு காலத்தில் அஜித் ரசிகராக இருந்து அப்புறம் திடீர்னு விஜய் ரசிகராக மாறினவர், அது வெளிப்படையாக சொன்னவரும் கூட. ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட இப்படி ஒரு டயலாக்கை பேசி துப்பாக்கியை கொடுக்கும்பொழுது அது பின்னால் வந்து நிச்சயமாக அது தெரியாமலாம் விஜய் செஞ்சுருக்க மாட்டார். எனக்கு பின்னால் நீ தான் மகிழ் திருமேனி வந்து வழக்கமாக அவர் எப்போவுமே ஸ்லோங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் போய் மாட்டிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து அஜித்துக்குமே அது தெரியல. அஜித் வந்து தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது சினிமா சார்ந்த விழாக்களையோ கவனிச்சுட்டு இருந்தாருன்னு வைங்களேன். உதயநிதி சொன்னதை மண்டபத்தில் போட்டுட்டார், இவர் வந்து இப்படிப்பட்டவரா, இப்போ வேறு டைரக்டர் பார்ப்போம்னு. ஆனால் அவர் எதையுமே பார்க்கறது இல்லை. பாருங்கள், சந்தோஷ் நாராயணன் ஒரு மியூசிக் டைரக்டர், அவருக்கு தெரியவே இல்லை. படம் நல்லா வந்திருக்குன்றாங்க. படம் நல்லா வந்திருக்கு, எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்தா அருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேற. முதல்ல ஆக்சிஜன் வைக்கணும் இல்லை. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கோட் திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வருவார். அதில் குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக அவர் சொன்னதாகவும், எனக்கு அடுத்து சினிமாவில் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னதாகவும் ரெண்டு ரசிகர்களுமே மாற்றி மாற்றி பேசுறது பார்க்க முடியுது. இதற்கு வெளிப்படையாக சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட அமரன் வெளியீட்டு விழாவில் கேட்கும்போது அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் பதில் சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு கஷ்டமான விஷயம், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அவர் ஏதாவது சொல்லி அது நெகட்டிவாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் பயப்படுறாரு. நிஜமாக சென்சிட்டிவான ஒரு விஷயம்தான். ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு முன்னால் விஜயோட அறிமுகமான பல நடிகர்கள் இங்கே இருக்காங்க. இவர் தனுஷ் இருக்கார், சிம்பு இருக்கார். சிம்புலாம் வந்து ஒரு காலத்தில் அஜித் ரசிகராக இருந்து அப்புறம் திடீர்னு விஜய் ரசிகராக மாறினவர், அது வெளிப்படையாக சொன்னவரும் கூட. ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட இப்படி ஒரு டயலாக்கை பேசி துப்பாக்கியை கொடுக்கும்பொழுது அது பின்னால் வந்து நிச்சயமாக அது தெரியாமலாம் விஜய் செஞ்சுருக்க மாட்டார். ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதுக்கு. இல்லை நீ வந்து எனக்கு பின்னால் நீ தான் அவர் சொல்ல வராரோ என்னவோ தெரியல, இருக்கலாம். அப்படி கூட விஜய் வந்து மனதார அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிற பேர் வழின்னு என்னத்தையாக ஒன்று சொல்லி அது நெகட்டிவாக இங்கே மாறி அது விஜய்க்கும் கெட்ட பேராக மாறிடுச்சுன்னா அதை ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சுருக்கிறார். ஸோ இது பல மேடைகளை பார்த்தவர் இல்லை சிவகார்த்திகேயன். ஸோ அதனால் இது வந்து விளைவுகள் பயங்கரமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. உண்மையிலே நடிகர் விஜய் அவர்களுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து அதிகமான ஒரு குழந்தைகள் ஃபேன்ஸு, பெண்கள் ஃபேன்ஸ் இருக்காங்களா இப்போ இண்டஸ்ட்ரியில்? இல்லைங்க, அவருக்கு பேசிக்கலாக டிவிலேருந்தே அதை உருவாக்கிட்டார் அவர். குழந்தைகள் பெண்கள் சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. ஏன்னா விஜய் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே சிவகார்த்திகேயனுக்கு இப்போ மாறி இருக்காங்க. நிச்சயமாக இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு தனியாக இருக்காங்க. நீங்கள் அதை வந்து விஜய்க்கு இருக்கிற மாதிரியே சிவகார்த்திகேயன் இருக்காங்களான்னா இல்லை, அதில் பாதி தான் இருப்பாங்க, அது வேற. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற அளவுக்கு தனுஷுக்கோ சிம்புவுக்கோ இருக்காங்களான்னா இல்லை. ஓகே, அது வந்து கண்கூடான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு இடத்த விஜய் கொடுக்கறது நிஜமாக சிவகார்த்திகேயன் பண்ண புண்ணியம் தான் அது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய நடிகர் வந்து இப்படி சர்வசாதாரணமாக ஒரு டைலாக்கை ரொம்ப கவனமாக இருப்பாங்க, அப்படிலாம் வந்து பேசிடவே மாட்டாங்க. ஆனால் இது வந்து அவரை கொண்டு வந்து அங்கே வச்சிருமான்னா அதுக்கு அவருடைய உழைப்பு வேணும். இதை விட பலமாக அவர் ஓடணும், இதை விட வேகமாக அவர் உழைக்கணும், இன்னும் நிறைய ஹிட்டுகளை கொடுத்தா தான் அவர் இங்கேயே வர முடியும். இப்போ சும்மா இது வந்து ஒரு என்ட்ரி டோக்கன் மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு ஓடணும். அதுதான் இந்த டோக்கனுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போச்சு. ஓகே, அதே போல் தளபதி 69 தான் விஜய் அவரோட கடைசி படமா. இப்போ ஒரு அந்த கிளைமேக்ஸில் சொன்ன மாதிரி வந்து இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா 69க்கு அப்புறம் நடிக்க மாட்டாரா? இல்லைனா வந்து ஒரு வேளை வந்து ஒரு வருடம் கழித்து நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்? சினிமாவை விட்டு போகிறவங்க மீண்டும் சினிமாவுக்கு வரணுங்கிற எண்ணம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வேணால் சொல்லலாம், பட் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே சினிமாவுள்ளே இருக்கும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த சினிமாவுக்குள்ளே வந்துட்டார் விஜய். இதை முற்றிலும் விட்டுட்டு போகவே முடியாது. நம்ம அரசியலில் ஜெயிச்சிருவோம், சிஎம் ஆயிடுவோம்லாம் அவர் நினச்சா கூட இப்போ பாருங்களேன், உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகிட்டார். அதை தாண்டி பல பொறுப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட கட்சியே அவர் இழுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கட்சிக்காரர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, வெளிப்படையாக சொல்லனாலும் பல விதங்களில் அவங்களுக்குள்ளே பேசுகிறது என்னென்னா, இவர் அப்பப்போ போய் உட்காந்து படம் பார்க்க போயிடுறாரு, சினிமா கதை கேட்க போயிடுறாருன்னு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நடிகர் எப்போவுமே அந்த எண்ணம் அதுக்குள்ளேயே இருந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்புகள் கொடுத்தாலும் எப்படா அங்கே போவோன்னே இருக்கும்.
இப்போ விஜய்க்கு மக்கள் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அங்கே வெற்றி அவருக்கு கிடைச்சி அவர் நினச்சதை அவர் அடைஞ்சிட்டாருன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வர முடியாது. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடந்துருமான்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இந்த 2026 களம்ங்கிறது ரொம்ப பலமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து எதிர்கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அங்கே போய் ஒரு சலசலப்பை தான் நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதை தாண்டி நீங்கள் அங்கே போய் உட்காந்துட முடியாது. இந்த 2 பெரிய கோட்டை சுவர்களை உடைச்சிட்டு உள்ளே போகிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு காலம் கணிவதுங்கிறது 2031 தான். நீங்கள் அது வரைக்கும் இந்த சினிமாவை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியுமான்னா முடியாது. திரும்ப வர வாய்ப்பு நினைக்கிறீங்களா? அரசியல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயங்கள் கட்சி பேர்லயே எடுத்துப்பிள்ளை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடியில நிறைய பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநாடு ஒரு தேதியில அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னொரு தேதியில் நடக்க போகுது. இந்த தேதியில மழை டைம்ல போய் அங்கேயே வைக்கிறீங்க, மழை பெஞ்சா ரசிகர்கள் அப்போ அந்த டைம்ல மாநாடு கேன்சல் ஆயிரும், அது நெகட்டிவா மாறுங்கிற தொடர்ச்சியா விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? சரியான பாதையெல்லாம் போறாரு நினைக்கிறேன். இல்லைங்க, சரியான பாதையில் போகல. போயிருந்தாருன்னா அப்படி சொல்லி அடிச்சிருக்கலாம். சினிமா வேறு, அரசியல் வேறு. இப்போ சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா நீங்கள் சிரமப்படவே வேண்டாம், எல்லாமே அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. குண்டூசிலேருந்து பீரங்கி வரைக்கும் அவன் வாங்கி வச்சுருப்பான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, போய் இறங்கி டைரக்டர் சொல்கிறத கேட்டால் போதும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் கூட இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. நீங்கள் வந்து சரியான ஆட்களை வச்சுக்கிட்டு அப்படி வந்து எப்படி திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் அப்படியே அந்தந்த குறுநில மன்னர்களாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ரஜினிக்கு வந்து சோளிங்கர் ரவின்னு ஒருத்தர் இருந்தார். அவ்வளோ பெரிய அரசியல் கட்சியே பண்ண திணற விஷயம்லாம் அவர் சர்வசாதாரணமாக பண்ணார். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் ரஜினிகிட்ட இருந்தாங்க. உங்கள்கிட்ட இருக்காங்களான்னா இல்லை, இது வரைக்கும் நீங்கள் அப்படி காமிக்கல யாரையுமே. இதில் வந்து இதுதான் முதல் ஸ்டெப்பு. உங்களுக்கு இதை சரியாக வைக்கிறீங்களான்னா இல்லை, எடுத்தோடனே அதில் 1000 பிரச்சனை, உங்களுக்கே தெரியல என்ன செய்யறதுன்னு. ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு கொடியை உங்களால் அழகாக வடிவமைக்க முடியுதாங்க. இந்த கொடியை பார்த்தா நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி கொடி மாதிரி இருக்கா? முதல்ல அதுக்கும் விளக்கம் கேட்டனா மாநாட்டில் தான் சொல்லுவேன்றாங்க. விளக்கம் அன்னைக்கே சொல்கிறதுல என்ன வந்து ஒரு கொடிங்கிறது சிம்பிளாக இருக்கணுங்க. அதில் வந்து குறியீடு நிறைய நட்சத்திரம், அத்தனை நட்சத்திரம், அதில் ஒரு பூ, அதில் ஒரு கலரு, 2 யானை, இல்லை என்ன எங்கேயோ வந்து ஆன்மீக ஊர்வலத்தில் தொங்குற கொடி மாதிரி இருக்குது. இங்கேயே நீங்கள் ஃப்ளாப் ஆகுறீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் எல்லாமே. அவன் எடுத்துகிட்டு ஓடணும், அவன் கையால் அதை வரையணும். ஸோ அப்படி தான் இருக்கணும். இது எல்லாமே இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் செய்கிறத பார்த்துட்டு, அல்லது நீங்கள் சொல்கிறதா டிசைனர் வேறு மாதிரி பண்ணி அதை அப்படியே நீங்கள் அப்ரூவ் பண்ணி, ஸோ இப்படி போயிட்டு இருக்கு அந்த கட்சி. அதனால் ஒரு அரசியல் தலைவராக அவர் ஜெயிப்பாராங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த ஆரம்ப கால விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு அரசியல் தலைவராக அவர் வந்து பெருசாக பரிமளிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை அப்படி இல்லைன்னா மறுபடியும் சினிமாவுக்கு வந்தாருன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து அவருக்கு இருக்குன்னு நினைக்கலாம். கடைசி படத்துக்கு 275 கோடி சம்பளம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு கேப்புக்கு அப்புறம் மீண்டும் வந்தாருன்னா அந்த மார்க்கெட்டை அவரால் தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா? அது சினிமாவை பொறுத்தளவுக்கு சொல்லவே முடியாதுங்க. நல்ல கதை, நல்ல இயக்குனர், அது ஒரு நல்ல படைப்பாக அமைகிற பட்சத்தில் அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் அது வந்து திரும்ப வந்து அந்த இடம் காலியாயிருமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. திரும்ப மறுபடியும் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, பட் தெரியல. அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கு வரப்போறதா சொல்றாங்க. ஆனா விடாமுயற்சியோட அப்டேட் என்னன்னு தெரியல. போஸ்டர்லாம் கலாய்ச்சி போட்டுட்டு இருக்காங்க. லைக்காவை காணவில்லை, விடாமுயற்சி இயக்குனரை காணவில்லை, மகிழ் திருமணியை காணவில்லை அப்படிங்கிறதான் போயிட்டு இருக்கு இல்லையா? என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? என்ன நிலைமையில இருக்கு? மகிழ் திருமணி வேணா காணவில்லைன்னு போட சொல்லுங்க. லைக்கா நல்லா தானே, வேட்டையெல்லாம் பிரமாதமா கொண்டாடினாங்க. அவங்களுக்கு என்ன, இப்போ வேட்டையன் வந்ததுன்னா புத்துணர்ச்சியோடு எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியன் 2 பெரிய அடிபட்டு, லால் சலாம்லாம் பெரிய அடி விழுந்து அவங்க வந்து ஃபினான்ஷியலாக சிரமப்பட்டு இருக்காங்க. பட் இந்த வேட்டையன் வந்து கை கொடுத்ததுன்னா அவங்க இன்னும் பிரைட்டாக வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த லைக்காவை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. மகிழ் திருமேனி வந்து வழக்கமாக அவர் எப்போவுமே ஸ்லோங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் போய் மாட்டிட்டாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து அஜித்துக்குமே அது தெரியல. அதுக்கு தான் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணுங்கிறது. ஏன்னா மகிழ் திருமணியோட முதல் இயக்குனர் ப்ரொடியூசர் மாணிக்கம் நாராயணன் தொடர்ச்சியாக சொல்லுவார், அவர் படம் எடுக்க தெரியாது, நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணாரு. நல்ல படம் எடுக்கிறவர் தான் அவர் வந்து, அவருக்கும் ஒரு பர்சனலாக ஒரு பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ அஜித் வந்து தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சிகளையோ அல்லது சினிமா சார்ந்த விழாக்களையோ கவனிச்சுட்டு இருந்தாருன்னு வைங்களேன். உதயநிதி சொன்னதை மண்டபத்தில் போட்டுருப்பாரு, ஐயோ இவர் வந்து இப்படிப்பட்டவரா, இப்போ வேறு டைரக்டர் பார்ப்போம்ட்டு. ஆனால் அவர் எதையுமே பார்க்கறது இல்லை. பாருங்கள், சந்தோஷ் நாராயணன் ஒரு மியூசிக் டைரக்டரை அவருக்கு தெரியவே இல்லை. ஆமாம், எங்கேயோ பார்த்தேன்னாரு. அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயணன் ஒய்ஃபு போய் இந்த மாதிரி அவர் இத்தனை படம் பண்ணியிருக்கிறாருன்னு திரும்ப வந்து
ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு சாரின்ட்டு போயிருக்காரு. அப்போ இந்த சினிமாவில் முக்கியமானவர்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகும்? இதுதான் ஆகும். ஃபுல் கண்ட்ரோல் அப்போ சுரேஷ் சந்திரா கிட்ட தான் இருக்குது எல்லாமே. அது சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஜன்னலாக இருக்கார். அவருக்கு அவர் வந்து ஒரு டைரக்டர் ரெஃபர் பண்ணுறாரு. இவர் வந்து விசாரிக்கணும். இவரால் இவ்வளவு ஸ்பீடாக வர முடியுமா? ஏன்னா இன்னைக்கு படம் வெற்றி படம் கொடுக்கறத விட குறிப்பிட்ட காலத்திற்குள் படம் கொடுக்கறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுதான் தயாரிப்பாளரையும் வாழ வைக்க, அந்த ஹீரோவையும் வாழ வைக்கும். நீங்கள் வெற்றி படம் கொடுத்தே ஆகணும், நான் இழைக்கிறேன்னு 3 வருஷம் இழைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களாம் ஓடிட்டு இருக்கோம் முன்னாடி. அந்த ஆபத்து இங்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் அஜித் புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு டைரக்டரை கூட உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். இப்போவும் பாருங்கள், இவ்வளோ அவசரம் இருக்குது. இந்த படத்தை இந்த நாட்களுக்குள்ளே கொண்டு வரலைன்னா இவ்வளோ சிரமம் எங்களுக்கு இருக்குன்னு லைக்கா மகிழ் திருமணிகிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் அவர் உட்காந்து இழைச்சிக்கிட்டே இருக்காரு. படம் நல்லா வந்திருக்குன்றாங்க. படம் நல்லா வந்திருக்கு, எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்தா அருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேற. நீங்கள் முதல்ல ஆக்சிஜன் வைக்கணும் இல்லை, அதுதான் இங்கே ரசிகர்களும் கடுப்பாறாங்க, தயாரிப்பாளருக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு. ஓகே, அதெல்லாம் ஒரு மைண்டில் ஏற்றல. படம் வந்து நல்லா போகுது அப்படிங்கிற ஒரு அவருக்கு என்னென்னா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரிய ஹீரோ, தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான ஒரு ஹீரோவை வச்சு நம்ம படம் பண்ணுறோம். இதை மிஸ் பண்ணிட்டோம்னா இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு வராதுன்னு அவர் நினைக்கிறார். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி. ஆனால் ஒரு டைரக்டராக அப்படி நினைக்கவே கூடாது. எல்லாரையும் தானே சார்ந்து போகணும் அவர். அதுதான் இதில் நடக்குது. குட் பேட் அக்லி அது எந்த நிலைமையில் சார் இருக்குது? அது ஓரளவு முடிஞ்சு. அவரு பிரமாதமான டைரக்டருங்க. அவரு மின்னல் வேகத்தில் ஓடிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக கமர்ஷியலாக படம் பண்ணுறவர். அது சூப்பராக போயிட்டு இருக்குது. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி சினிமா சம்பந்தமாக பல அப்டேட்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். நன்றி.